சங்கீதம் 59ஆம் அதிகாரத்துல முதல் வசனம், என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். இந்த சங்கீதம் தாவீது சொல்கிறார். அவர் என்ன பண்ண, நன்மைதான் செய்தார் சவுலுக்கு. ஆனா அவர் சூழ்ந்த சத்துருக்கள் ஏராளமாய் பெருகி இருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் அவர் முன்ன வைக்கிறார், ஆண்டவரே நாங்க நன்மைதான் செய்த, ஆனா எனக்கு சத்துருக்கள் நிறைய பேர் எழும்பி இருக்கார்கள், என் மேல் எலும்புகள் என்னை விலக்கி தப்புவியும். நம்மளுடைய வாழ்க்கையில கூட, எல்லாருடைய வாழ்க்கையில கூட நிச்சயமா சத்ருவானவன் எப்போ இடம் கிடைக்கலாம் நம்ம மேல, அவனுக்கு ஏதாவது காரணம் வேணும் நம்ம கூட வரத்துக்கு. அதனால நம்ம இடம் தேடுவான். ஆனா நம்ம அதுக்கு வழி விலக்கி தேவனை முன்ன வைக்கும் போது அவனுடைய காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு விடும். தாவீது எல்லா நாட்களும் கூட கர்த்தரை முன்ன வச்சாங்க. அவங்களுக்கு தேவன் அவரோடு இருந்தா கூட அந்த காரியங்கள் கர்த்தர் அனுமதிக்காம எந்த ஒரு மனுஷனுக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால எல்லா சூழ்நிலை கூட கர்த்தரை நம்ம முன்ன வைக்கும் போது தேவன் நம்முடைய உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார். நம்ம நினைக்கிறோம்ல, ஏன் ஆண்டவரே எனக்கு இன்னும் பிரச்சனை, எப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் முடிவடைய நினைக்கும் போது கர்த்தர் அதற்கான ஒரு நேரம் வரும்போது நிச்சயமா தேவன் நமக்காக இடைப்படுவார். அதே சங்கீதத்துல, அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். விரோதிகள் பணத்தினாலையும் அவங்களோட பலத்தினாலும் நான் உங்களை ஏதாவது பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அதை கண்டு பயப்படாம யாருக்காக காத்திருக்கணுமா? கர்த்தருக்காக காத்திருக்கணும். ஆண்டவரே எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லப்பா, எந்த ஒரு ஸ்ட்ரென்த்து கிடையாது, பணம் பலம் இல்ல, மனுஷங்க பலன் இல்ல, ஆனாலும் நான் யாரை நம்பி இருக்கேன்? கர்த்தரை மட்டும் தான் நம்பி இருக்கேன். ஆனா நம்ம எதிராளி என்ன பண்றாங்க, எனக்கு பணம் இருக்கு, மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் என்ன பண்ணுவேன் பாருன்றாங்க. ஒரு நிமிஷம் தாங்க, தேவன் நினைச்சா எல்லாத்தையும் அவனை விட்டு விலக்கி அவனை என்ன சொல்லுவாங்க, ராஜாக்கள் இருந்த மத்தியில கூட நார்மலா உட்கார வச்சிருவாங்க. ஏன்னா கர்த்தர் நினைச்சா மட்டும்தான் ஆகும். மனுஷன் நமக்கு என்னங்க செய்வான்? கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது தேவன் நமக்காக யாவையும் செய்வார். யுத்தத்தின் தேவன், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்ம யாரு கொண்டு பயப்பட வேண்டாம். நமக்கு எந்த ஒரு மனுஷங்க பலன் வேண்டாம். நான் எனக்கு இதா வேணும் அதான் வேணும்ல, கர்த்தருடைய பலன் இருந்தா போதும். நம்ம அவரை உயர்ந்த அடைக்கலத்துல நினைப்பால, இவன் எப்படிதான் உயர்ந்து போறான் நான் பாக்குறேன். அவன் என்னங்க நினைக்கிறான், கர்த்தர் நமக்கோ இருக்கும் போது நம்மள எல்லாரும் மத்தியில உயர்ந்த ஸ்தலங்களை உட்கார வைப்பார். அதே சங்கீத லாஸ்ட் வசனம், நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையில் உம்முடைய கிருபைய மகிழ்ச்சியோடு புகழ்வேன், எனக்கு நெருக்கமுண்ட நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமானவர். தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் வல்லமையை தராரு, கிருபையை தராரு. நான் இப்போ நீங்க நிக்கிறேன்னா நிச்சயமா தேவன் எனக்கு செய்த பெரிய கிருபை. நான் ஜீவனோடு இருக்கிறதுக்கும் கர்த்தருடைய கிருபை தான். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனை நோக்கி காலையில பாடணும், ஆண்டவரே எனக்கு இந்த நாள் எனக்கு கொடுத்தீங்க, நான் உங்களை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். நம்ம தூங்கி எதனா நினைப்போம், நம்ம பிரச்சனை தான் முன்ன நிக்குது, இந்த பிரச்சனை நம்ம எப்படா கடந்து போக நினைக்கிறோம். ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் தூக்கி தள்ளி போட்டு தேவனை முன்ன வைங்க. ஒவ்வொரு நாளும் கூட கர்த்தரை நம்ம பாடுங்க, மகிழ்ச்சியோடு பாடுங்க. தாவீது எல்லா நாளும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவாங்க. கஷ்டமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் பாடி கீர்த்தனம் பண்ணும்போது கர்த்தர் அவங்களோடு இருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தார். எனக்கு நெருக்கமுண்டாக நாளிலே கர்த்தர் எனக்காக யாவை செய்வார். நமக்கு மனுஷங்க மத்தியிலாகட்டும், எல்லார் மத்தியில கூட எவ்வளோ பிரச்சனை, பாடுகள், நெருக்கம். இவ எப்படிதான் வெளியில வருவான்னு நெருக்கத்தை கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம மனசை காயப்படுத்துவாங்க. என்னென்ன வார்த்தை சொன்னா இவங்களோட பலவீனம் வரும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா சாத்தானுக்கு தெரியும் இல்லையா, எந்த வார்த்தை சொன்னா இவங்க கண்டிப்பா பலவீனப்படுவாங்க தெரியும். ஆனாலும் அந்த வார்த்தையில நம்ம மயங்காதபடி கர்த்தருடைய வசனம் நம்ம இருதயத்தில் நிற்கும் போது எந்த மனுஷன் நமக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்ய முடியாது. தேவன் நமக்காக யாவை செய்து நம்மளை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார். கர்த்தரால் மட்டும்தாங்க முடியும், மனுஷனால் கூடாதது தேவனால்